யோசுவா 1ஆம் அதிகாரம். கானானை கைப்பற்ற யோசுவாவுக்கு அழைப்பு. ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்தபின் நூனின் மகனும் மோசேயின் உதவியாளருமாகிய யோசுவாவிடம் ஆண்டவர் பின்வருமாறு கூறினார். என் ஊழியர் மோசே இறந்து விட்டான். இப்பொழுது நீ புறப்பட்டு யோர்தானை கடந்து இந்த மக்கள் அனைவரோடும் நான் இஸ்ரேலருக்கு கொடுக்கும் நாட்டுக்கு செல். மோசேக்கு நான் கூறியவாறு உன் காலடி படும் இடத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். பாலி நிலத்திலிருந்து இந்த லெபோனன் வரையிலும் யூப்ரதீசு பேராறு தொடங்கி இத்தியர் நாடு முழுவதுமாக கதிரவன் மறையும் பெருங்கடல் வரையிலும் உங்கள் நிலமாக இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில். ஏனெனில் இம்மக்களின் மூதாதையாருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்வாய். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னு நின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா மக்களின் மேற்பார்வையாளருக்கு கட்டளையிட்டு கூறியது. பாளையத்தின் நடுவே சென்று இவ்வாறு மக்களுக்குரிய கட்டளையாக கூறுங்கள். உங்களுக்கு வேண்டிய உணவை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இன்னும் 3 நாட்களில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் உடைமையாக உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்ள இந்த யோர்தானை கடப்பீர்கள். ரூபன் காத்தின் மக்களுக்கும் மனாசாயின் அரைக்குலத்திற்கும் யோசுவா கூறியது. உங்களுக்கு ஆண்டவரின் ஊழியர் மோசே கட்டளையிட்டதை நினைவு கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார். இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். உங்கள் மனைவியரும் குழந்தைகளும் கால்நடைகளும் மோசே உங்களுக்கு கொடுத்த கீழே யோர்தானில் தங்கலாம். ஆனால் வலிமை மிக்க நீங்கள் படைக்கலம் தாங்கிய போர் வீரர்களாக உங்கள் சகோதரர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களுக்கு உதவுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்தது போல் உங்கள் சகோதரர்களையும் அந்நாட்டில் குடியேற்றி அவர்களுக்கும் அமைதி அருள்வார். அதுவரை அவர்களுக்கு உதவுங்கள். அவர்களும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நாட்டை உரிமையாக்கி கொள்வர். பின்னர் கதிரவன் உதிப்பதும் கடவுளின் ஊழியன் மோசே உங்களுக்கு அளித்ததும் நீங்கள் ஏற்கனவே உடைமையாக்கி கொண்டதுமான கீழே யோர்தானுக்கு திரும்பி வந்து அந்நாட்டை உரிமையாக்கி கொள்வீர்கள். அவர்கள் யோசுவாவிடம், நீர் எங்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம். நீர் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். நாங்கள் மோசேக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தது போல் உமக்கும் கீழ்ப்படிவோம். உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உம் வாய்மொழியை எதிர்ப்பவன் எவனும், நீர் எங்களுக்கு கட்டளையிடுபவை அனைத்திற்கும் செவி கொடுக்காதவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வீறு கொண்டு துணிந்து நிற்பீராக என்றனர். 2ஆம் அதிகாரம். யோசுவாவின் ஒற்றர்களும் ராகாபும். நூனின் மகனாகிய யோசுவா சித்திமிலிருந்து 2 ஒற்றர்களை வேவு பார்க்க அனுப்பினார். அவர்களிடம், நீங்கள் சென்று நிலப்பகுதியையும் குறிப்பாக எரிகோ நகரையும் பாருங்கள் என்றார். அவர்கள் சென்று ராகாபு என்ற பெயருள்ள விலைமாதின் வீட்டுக்கு வந்து அங்கு தங்கினர். சிலர் இஸ்ரேலர் இரவில் நாட்டை பற்றிய உளவு அறிய வந்தனர் என்று செய்தி எரிகோ மன்னனுக்கு எட்டியது. உடனே அவன், உன் வீட்டுக்கு வந்து உன்னோடு தங்கியிருக்கும் ஆட்களை வெளியே கொண்டு வா. ஏனெனில் அவர்கள் நாடு முழுவதையும் உளவறிய வந்துள்ளனர் என்று ராகாபிடம் சொல்லுமாறு ஆள் அனுப்பினான். அப்பெண் அவ்விருவரையும் அழைத்து ஒளித்து வைத்த பின் சில மனிதர்கள் என்னிடம் வந்தனர். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. இருட்டிய பின் வாயில் கதவு சாத்தப்படும் பொழுது அவர்கள் வெளியே சென்றார்கள். அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை. விரைவாக அவர்களை பின்தொடர்ந்து பிடியுங்கள் என்றார். அவர்களை மாடியில் ஏற்றி அங்கிருந்த சணல் தட்டைகளுக்குள் அவர்களை மறைத்து வைத்தார். அந்த ஆட்கள் யோர்தானுக்கு செல்லும் வழியில் ஆரந்துறை வரை அவர்களை தேடி சென்றனர். தேடி வந்தவர்கள் வெளியேறியதும் வாயிற்கதவு மூடப்பட்டது. அவரோ மாடியிலிருந்து ஒற்றர்கள் உறங்கும் முன் அவர்களிடம் சென்றார். அவர்களிடம், அவர் இந்நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று நான் அறிவேன். ஏனெனில் உங்களை பற்றிய அச்சம் எங்களிடையே எழுந்துள்ளது. உலகில் வாழ்வோர் அனைவரும் உங்கள் முன் நடுங்குகின்றனர். எகிப்து நின்று நீங்கள் வெளியேறும் பொழுது செங்கடலின் நீரை ஆண்டவர் வற்ற செய்தது பற்றி அவர்கள் கேள்விப்பட்டுள்ளனர்.
நீங்கள் கீழே யோர்தானில் 2 எமோரிய அரசர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் அவர்களை அழித்ததையும் அவர்கள் அறிவார்கள். அதை கேள்விப்பட்டவுடன் எங்கள் இதயம் கலக்கமுற்றது. உங்கள் முன்னிலையில் எங்கள் உள்ளம் தளர்ந்திருக்கிறது. ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மேலே விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலக அனைத்திற்கும் கடவுள். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல நீங்களே என் தந்தை வீட்டிற்கு இரக்கம் காட்டுவீர்கள் என்று இப்பொழுது எனக்கு ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளியுங்கள். நம்ப தகுந்த அடையாளம் ஒன்றினை எனக்கு கொடுங்கள். என் தாய், தந்தை, என் சகோதர சகோதரிகள் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான குடும்பங்கள் அனைத்தையும் வாழ விடுங்கள். சாவிலிருந்து எங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்றார். அதற்கு அந்த ஒற்றர்கள், எங்கள் உயிர் உம் கையில் உள்ளது. எங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருந்ததால் ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை அளிக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவோம், நம்பிக்கையுடன் நடந்து கொள்வோம் என்றனர். அவர் ஒரு கயிற்றின் மூலம் அவர்களை சாளரம் வழியாக இறக்கிவிட்டார். ஏனெனில் அவரது வீடு கோட்டை சுவரோடு இணைந்திருந்தது. அங்கே அவர் வாழ்ந்து வந்தார். அவர் அவர்களிடம், உங்களை துரத்துபவர்களை கண்டுபிடிக்காதபடி நீங்கள் மலையை நோக்கி போங்கள். துரத்துபவர்கள் திரும்பும் வரை அங்கே 3 நாட்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் வழியை செல்லுங்கள் என்றார். அப்பொழுது ஒற்றர்கள், நீர் எங்களிடமிருந்து பெற்ற வாக்குறுதியிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம். நாங்கள் இந்நாட்டுக்கு திரும்பி வரும்பொழுது நீர் இந்த சிவப்பு கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட சாளரத்தில் கட்டி வையும். உம் தாய், தந்தை, உம் சகோதரர்கள் மற்றும் உம் தந்தை வீட்டில் உள்ள அனைத்தையும் உம் வீட்டில் சேர்த்து வைத்திரும். வீட்டிலிருந்து கதவுக்கு வெளியே எவராவது வந்தால் அவரது சாவுக்கு அவரே பொறுப்பாவார். நாங்கள் குற்றமற்றவர்கள். ஆனால் உம்மோடு வீட்டில் இருப்பவர் மீது எவராவது கை வைத்தால் அந்த இரத்தப்பழி எங்கள் தலை மீது விழும். நமக்குள் நடந்த இந்த பேச்சுவார்த்தையை நீர் வெளிப்படுத்தினால் எங்களிடமிருந்து நீர் பெற்ற வாக்குறுதிக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்றனர். அவர், உங்கள் வார்த்தைப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் வெளியே சென்ற பின் அவர் ஒரு கருஞ்சிவப்பு கயிற்றை சாளரத்தில் கட்டி வைத்தார். அவர்கள் மலைக்கு சென்று துரத்தி வந்தவர்கள் திரும்பி செல்லும் வரை 3 நாள்கள் அங்கே தங்கினார்கள். துரத்தியவர்கள் வழிநெடுக தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே தங்கியிருந்த 2 ஒற்றர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி பயணம் செய்து நூனின் மகன் யோசுவாவிடம் வந்து தங்களுக்கு நடந்த அனைத்தையும் எடுத்துரைத்தனர். மேலும் அவர்கள் யோசுவாவிடம், நாடு அனைத்தையும் கடவுள் நம் கையில் ஒப்படைத்துள்ளார். நாட்டில் வாழ்பவர் அனைவரும் நம்மை கண்டு நடுங்குகின்றனர் என்றார்கள். 3ஆம் அதிகாரம். இஸ்ரேலர் யோர்தானை கடத்தல். யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார். அவரும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர். அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர். 3 நாள்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாளையம் எங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஆயினும் உங்களுக்கு அதற்கு 2000 அடி இடைவெளி இருக்கட்டும். யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர், இத்தியர், இவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை விரட்டி விடுவார். இதோ, உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இப்போது இஸ்ரேலின் 12 குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது
குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரில் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாராரத்தின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கும் நேரெதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். 4ஆம் அதிகாரம். 12 நினைவு கற்கள். மக்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து முடிந்த பின் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக 12 நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு பின் வருமாறு கட்டளையிடுங்கள். குருக்களின் பாதங்களில் இருக்கும் இடத்திலிருந்து 12 கற்களை எடுத்து உங்களுடன் கொண்டு வாருங்கள். அவற்றை நீங்கள் இவ்விரவு தங்கும் இடத்தில் வையுங்கள் என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிலிருந்து குலத்திற்கு ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அழைத்தார். யோசுவா அவர்களிடம், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரது பேழைக்கு முன்பாக யோர்தான் நடுவில் கடந்து செல்லுங்கள். இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கைக்கேற்ப உங்களில் ஒவ்வொருவனும் ஒரு கல்லை தோளில் சுமந்து செல்லட்டும். இவை உங்களிடையே ஓர் அடையாளமாக இருக்கும். இக்கற்கள் உங்களுக்கு எதை குறிக்கும் என்று பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு இவ்வாறு சொல்லுங்கள், யோர்தான் நீர் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையின் முன் பிரிந்து நின்றது. அப்போது யோர்தானை கடக்கும் பொழுது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து நின்றது. இக்கற்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்றும் இந்நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக உள்ளன என்று சொல்லுங்கள் என்றார். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லியபடி யோர்தான் நதி நடுவிலிருந்து இஸ்ரேல் மக்களின் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 கற்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் தங்கிய இடத்திற்கு சென்று அங்கே வைத்தனர். யோசுவா 12 கற்களையும் யோர்தான் நடுவில் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்களின் பாதங்கள் நின்ற இடத்தில் வைத்தார். அவை அங்கே இந்நாள் வரை உள்ளன. இவ்வாறு மக்களுக்கு கூறும்படி ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். இவை அனைத்து முடியும் வரை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவிலே நின்று கொண்டிருந்தனர். மக்களும் விரைவாக கடந்தனர். இதுவே மோசே யோசுவாவுக்கு அளித்திருந்த கட்டளை. மக்கள் அனைவரும் கடந்த பின் ஆண்டவரது பேழையோடு குருக்களும் மக்கள் காண கடந்து வந்தனர். மோசே அவர்களுக்கு கூறியபடி ரூபன் காத்தின் மக்களும் மனாசையின் அரைக்குலமும் படைக்கலன்கள் தாங்கியவராய் இஸ்ரேல் மக்கள் காண கடந்து வந்தனர். ஏறக்குறைய 40,000 பேர் போருக்கு தயாராக ஆண்டவரின் முன்னால் எரிகோ சமவெளிக்கு சென்றனர். அன்று ஆண்டவர் யோசுவாவை இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உயர்த்தினார். அவர்கள் மோசேயை மதித்தது போல் இவரையும் வாழ்நாள் முழுவதும் மதித்தனர். ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது, உடன்படிக்கை பேழையை தூக்கி நிற்கும் குருக்களை யோர்தானிலிருந்து வெளியேறுமாறு கட்டளையிடு. அவ்வாறே யோசுவா குருக்களுக்கு யோர்தானிலிருந்து வெளியேறுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவிலிருந்து வெளியேறி தங்கள் பாதங்களை கரையில் வைத்தவுடன் யோர்தான் நீர் தன்னிடத்திற்கு திரும்பியது. முன்பு போல் கரைகளை தொட்டு ஓடியது. முதல் மாதத்தின் 10ஆம் நாளன்று மக்கள் யோர்தானிலிருந்து வெளியேறினார். அவர்கள் எரிகோவில் கிழக்கு பகுதியில் இருந்த கீழ்காலில் தங்கினர். யோர்தானிலிருந்து எடுத்து வந்த 12 கற்களை யோசுவா கீழ்காலில் நாட்டினார். அவர் இஸ்ரேலரிடம், எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் ஏன் இந்த கற்கள் என்று வினவினால் அவர்களிடம் இவ்வாறு தெரிவியுங்கள், உலர்ந்த தரை வழியாக இஸ்ரேலர் இந்த யோர்தானை கடந்தனர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நாங்கள் கடக்கும் வரை செங்கடலில் நீரை எங்கள் கண்முன் வற்று செய்தது போல நீங்கள் கடக்கும் வரையிலும் யோர்தான் நீரை உங்கள் கண்முன் வற்று செய்துள்ளார். அதனால் உலகின் எல்லா மக்களும் ஆண்டவரின் கை வலிமை உள்ளது என்று அறிவர். நீங்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் அஞ்சுவீர்கள் என்றார். 5ஆம் அதிகாரம். மேலே யோர்தானிலிருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகில் இருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரேல் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்று செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன. இஸ்ரேலர் முன் அவர்கள் மனம் தளர்ந்தனர். கீழ்காலில் விருத்த சேதனம். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம், கற்களால் கத்திகள் செய்து கொள், இஸ்ரேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார்.
அவ்வாறே யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார். கிபாயத்து காரலோத் என்னும் இடத்தில் அவர் இஸ்ரேலருக்கு விருத்த சேதனம் செய்தார். விருத்த சேதனம் செய்ததன் காரணம், எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லோரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்து விட்டனர். வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர். எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலை நிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லோரும் அழியும் வரை இஸ்ரேலர் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையாருக்கு உறுதி அளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடு நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார். அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார். ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எல்லா மக்களுக்கும் விருத்த சேதனம் செய்ய பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கீழ்கால் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்ரேலர் கீழ்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிக்கோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். யோசுவா கண்ட காட்சி. அச்சமயத்தில் யோசுவா எரிக்கோவில் இருந்தார். அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ, ஒரு ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார். கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார். யோசுவா அவரிடம் சென்று, நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார். அவரோ, இல்லை, நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம், என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார். ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம், உன் காலணியை உன் காலிலிருந்து அகற்று, ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார். யோசுவாவும் அப்படியே செய்தார். ஆமென். God bless you.